தமிழக அரசை கவிழ்க்க திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் செய்த முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த கருத்திற்கு ஸ்டாலின் பதில் தந்திருக்கிறார். அதிமுக பல அணிகளாக பிளவுபட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அவர் போட்ட திட்டம் எதுவும் நிறைவேறவில்லை. விரத்தில் அவர் பேசுகிறார். சட்டமன்றத்திலே சில திட்டங்களை போட்டால் அதுவும் நிறைவேற்றப்பட முடியவில்லை. இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்து விட்டது. அந்த விரத்திலே அவர் பேசி வருகிறார். ஏற்கனவே பினாமி ஆட்சி என்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சி என்று புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார். நான் அப்படி ஒரு முயற்சியில் ஒரு துளி அளவு கூட ஈடுபடலை. ஆக அவருடைய ஆட்சி அவர்களே கவிழ்த்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாட்டில் அமைந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைச்சதில் அதிமுகவினுடைய போட்டாப்பட்டு இருக்குது. தஞ்சாவூரில் அமைக்க வேண்டிய ஒரு தரப்பு, மதுரையில் அமைக்கலைன்னா எங்களோட பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையில் எங்கே அமைக்கிறதுங்கிறது போட்டாப்போட்டி மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ளே இன்றைக்கு பல போட்டாப்போட்டிகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் தினகரன் அணி, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, தீபா அணி என்று பல அணிகளாக பிரிந்திருக்கிறது.